ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் நாமத்தில் நான் மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபை அவர் புதிய நாளை கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 8 நான் வாசிக்கிறேன். எல்லோருக்கும் பின்பு அகால பிறவியாய் போன்ற எனக்கும் தரிசனமானார். நான் அப்போஸ்தலர் எல்லோரிலும் சிறியவனாயிருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினபடியினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. இது யார் இது சொல்லுகிறார்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஏனென்றால் வாலிபனாக இருக்கும் பொழுது திருச்சபையை துன்பப்படுத்தி எல்லாவற்றையும் ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கிக்கெல்லாம் துக்கப்படுத்தி கொலை செய்து நிறைய காரியங்களை செய்த அந்த வாலிபனை தமஸ்கு வீதியில நடந்து செல்லும் பொழுது இயேசு சந்திக்கிறார். வாழ்க்கை மாறுகிறது. ஊழியம் செய்கிறார். வல்லமையாய் பயன்படுத்துகிறார். அவருடைய கச்சையில் வல்லமை, வார்த்தையில் வல்லமை, அசைவில் வல்லமை, பார்வையில் வல்லமை, வாழ்க்கையே ஆண்டவருக்காய் மாறி மகிமையானது செய்கிறார். அப்படிதான் அவர் சொல்லுகிறார், நான் எதற்குமே தகுதியற்றவன். மேன்மை பாராட்ட, பெருமை பாராட்ட என்னில் ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் சொல்றேன். நான் அப்போஸ்தலரை போல இயேசுவோடு கூட இருந்தவனும் கிடையாது. அவர் உயிர் தெழுந்த பிறகு அநேகருக்கு தரிசனமான வரிசையா சொல்லிட்டு வராரு. அடுத்த அகால பிறவியான எனக்கும் தரிசனமானாரு. நான் சபையை துன்பப்படுத்தினபடினாலே நான் அப்போஸ்தலன் சொல்லக்கூட எனக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு கீழே எழுதுறாரு. இன்னைக்கு நான் இருக்கிறேன்னா கர்த்தருடைய கிருபை, என்னுடைய திறமையினால் அல்ல, என்னுடைய தாளந்துகளினால் அல்ல சொல்லிட்டு நான் மற்றவர்களை காட்டில் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன், ஊழியம் செய்கிறேன். அதற்கும் காரணம் நான் அல்ல, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, அவருடைய கிருபை தான் சொல்லி தாழ்த்தி கொடுக்கிறது சொல்றத பாருங்களேன். அதனால்தான் கடைசி வரை பவுலை தேவன் வல்லமையா எடுத்து பயன்படுத்துகிறார். பலத்த காரியங்கள் அவர் மூலமாய் நடக்கிறது. பரலோகத்தின் ரகசியங்களை, வரப்போற காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். நிருபங்களாக, வார்த்தைகளாக அவர் எழுதி இங்க நம்முடைய கைகளிலும் தவழும்படியான பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இவ்வளவு பெரிது. நம்முடைய வாழ்க்கை சற்று யோசித்து பார்ப்போம். நீங்க நம்ம எப்படி பேசுறோம், எதை குறித்து மேன்மை பாராட்டுறோம். ஒரு காரியத்தை செய்துட்டோம்னா 4 பேர் பாராட்டணும்னு எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கெல்லாம் எல்லா டிஜிட்டல் வேர்ல்டுல அந்த மொபைல் மற்றதெல்லாம் வந்தா ஒரு காரியத்தை எவ்வளவோ காரியங்களை போட்டோ எடுத்து போடுறாங்க, ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. எல்லாரும் பார்க்கணும், 4 பேர் நம்மளை வாழ்த்தணும், 4 பேர் நம்முடைய திறமையை பாராட்டணும். இதற்காகவே இன்னைக்கு மனிதனுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் ஓடிக்கொண்டு அதற்கான காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த அருமையான ஊழியக்காரர் நான் அல்ல, அவருடைய கிருபையே, என்னோடு இருக்கிற தேவனுடைய கிருபையே அதை செய்யறதுன்னு சொல்லுகிறார். நாம் சொல்ல முடியுமா? D.L. மூடி வல்லமையா தேவன் பயன்படுத்துற பாத்திரம். இப்ப எல்லா இடங்களும் அவருக்கு சரியாக இங்கிலீஷ் பேச வராது, நிறைய கிராமட்டிக்கல் மிஸ்டேக் வரும். அப்படிப்பட்டதாலும் அநேகர் குறை சொல்லுவாங்க. அவருடைய உருவத்திலும் அவர் ரொம்ப குள்ளமாக இருப்பார். ஆனா அதை பற்றி அவர் கவலைப்படலாம். தேவனுடைய வல்லமை பலத்த விதமா அவர் மூலம் வெளிப்பட்டு அசைவுகளை ஏற்படுத்தும். ஐரோப்பாவை ஒரு கையிலையும் அமெரிக்காவை இன்னொரு கையில வச்சு அசைத்தவர் என்று அவரை குறித்து சொல்லுவாங்க. ஒருத்தர் போய் கேட்டாராம், நீங்க எவ்வளவு ஆத்மாக்கள் நீங்க ஆதாயப்படுத்தி இருப்பீங்க? அவ்வளவு ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தினால இவர் பெருமையா பேசுவாரு. நான் எவ்வளவு மீட்டிங்ல எத்தனை பேரை கர்த்தர் பக்கம் திருப்பினேன், லட்சக்கணக்கான பேர் மனம் திரும்பி இருக்கிறாங்க, அற்புதங்கள். அதெல்லாம் சொல்லவில்லை. அவர் தாழ்த்தி சொன்னாராம், என்கிட்ட அந்த கணக்கு பாக்குற புக்கு இல்ல. எத்தனை பேர் என்னுடைய பிரசங்கத்தினால, ஊழியத்தினால கர்த்தர் பக்கம் திரும்பப்பட்டு வாழ்க்கை மாறிச்சுங்கிறதெல்லாம் ஆண்டவர் சமூகத்துல ஒரு புத்தகம் இருக்கு, அங்க எழுதப்பட்டிருக்கோம். அவங்க பெயர்கள் எல்லாம் எனக்கு தெரியாது, அங்கதான் கேட்கணும்னு சொல்லி நான் சாதாரண ஊழியக்காரன், ஆண்டவர் சொன்னதை செய்துட்டு போறேன்னு தாழ்த்தி பேசினாராம். இதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். யோசித்து பாருங்களா, கடைசி மூச்சு வரை கர்த்தரும் அந்த தாசனை பயன்படுத்தினதாக சரித்திரங்கள் சொல்லுகிறது. நாம எப்படி, நாம எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம்? அதை செய்தோம், இதை செய்தோம், அப்படி செய்தோம், நீங்களாம் அதை மாதிரி இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம்னா தேவனை துக்கப்படுத்துகிறோம், பெருமை பாராட்டுகிறோம். தேவன் நமக்கு எதிராக மாறிவிடுவார். வேண்டாம், தாழ்த்துவோம், விட்டு கொடுப்போம். மற்றவர்கள் இது பண்ணுவாங்க, அப்படி பண்ற, அதற்காக நம்ம உயர்த்தி காண்பிக்க வேண்டாம். காட் நோஸ், நம்முடைய இறுதி தாண்டவர் அறிந்திருக்கிறார். தாழ்த்தி ஒப்பு கொடுத்து பாருங்களேன். கடைசி மூச்சு வரை தேவனுக்காய் பயன்படுத்தப்படுவோம், கனப்படுத்தப்படுவோம். கர்த்தருடைய கரம் கூட இருக்கும். சகலும் நன்மைக்கு எதுவாகத்தான் நடக்கும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, பாருமையான இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பரிசுத்த பவுலை நீங்க எடுத்து கடைசி வரை பயன்படுத்தினீங்க. அவ்வளவு வல்லமைகள் வெளிப்பட்டோம், அவ்வளவு கிருபைகள் கொடுத்து கிரியைகள் வெளிப்பட்டோம். தன்னை தாழ்த்துகிறதில் பார்க்கப்படுகிறதப்பா. அகால பிறவியான எனக்கும் தரிசனமானார். இன்னைக்கு நான் எல்லாவற்றும் பிரயாசப்படாலும் நான் அல்ல, அந்த தேவனுடைய கிருபை எனக்குள் இருக்கிற கிருபை என்று சொன்னது போல கிருபையால் தான் நாங்கள் இன்னைக்கு நிர்மலமாக இருக்கிறோம். எங்கள் கிரியைகளினால் அல்ல, எங்கள் திறமையினால் அல்ல, எங்கள் தாழ்ந்துகளினால் அல்லப்பா. எங்களை தொடர்ந்து தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இடத்திலாவது பெருமை பாராட்டினோமானால், எந்த இடத்துல மகிமையை செலுத்த, உமக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை செலுத்த தவறினால் மன்னித்து விடுங்க. தொடர்ந்து நிலைத்திருக்க, தொடர்ந்து மனத்தாழ்மை நாங்கள் அணிந்து கொள்ள, மற்றவர்களை அற்பமா எண்ணாதபடி மேன்மையா என்ன எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க.
இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருக்கும் அந்த கிருபை உண்டாகட்டும். துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய கிருபையினால் நாம் இருக்கிறோம். தாழ்த்து கற்றுக்கொள்ளுவோம், மற்றவர்களை மேன்மையாய் பார்ப்போம், ஆண்டவரை எப்பொழுதுமே உயர்த்துவோம், மகிமை அவருக்கு செலுத்துவோம். அவர் நம்மை கனப்படுத்துவார், கடைசி வரை பயன்படுத்துவார். சிந்தனையோடு நாளை தொடரலாம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.